அணிவரில் பார்த்தீங்கன்னா கிராணி போட்டு வெளியே அப்போ தான் ட்ரிக் ஞாபகம் வந்துச்சு. நம்ம ஒரு போன வீடியோ ஒரு ட்ரிக் போட்டுக்கோம், இந்த வீடியோ ட்ரிக் கண்டுபிடிச்சிடுவோம். நான் ட்ரிக் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பைடர் கீ இல்லாமல் அந்த எட்டுக்கால பிடிச்சிட்டு கிட்ட போகிறாங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோ ட்ரிக்லாம் தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் டேரெக்டாகவே அந்த ஸ்பைடர் கீ இல்லாமல் டேரெக்டாகவே நம்ம எட்டுக்கால பூச்சி கிட்ட போயிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அது எங்கே போனோம்னா பார்த்தீங்கன்னா அந்த கார் கிட்ட தாங்க போனோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரிக் ஒன்று பண்ணோம். பார்த்தீங்கன்னா இப்போ கார் கிட்ட போயிடுங்க, கார் கிட்ட போயிட்டு உட்கார மாதிரி பண்ணுங்க. என்னடா வரல நம்மளுக்கு, ஓகே திருப்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ உட்கார மாதிரி பண்ணலாம். உட்கார மாதிரி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அந்த உள்ள போகிற பட்டனும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் பண்ணும் சேமாக அமைச்சிடும். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சில வாட்டி இப்படி தான் ஆகும் இந்த ட்ரிக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உக்காந்துட்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டிங் பட்டனும் அந்த கார் உள்ளே போயிருந்தீங்கன்னா அது ரெண்டுமே கிளிக் பண்ணால் இது மாதிரி பக் ஆகிடும். உங்களுக்கு பக் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா சேவர் கிட்ட போயிடுங்க. சேவர் கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டிங் பட்டன் இருக்கா மேலே, அந்த ஸ்டாண்டிங் பட்டன் பார்த்தீங்கன்னா உட்கார மாதிரி கிளிக் பண்ணலாம். உட்கார மாதிரி கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுவீங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நட்சத்திரம் சூப்பராக தெரியுது. பார்த்தீங்கன்னா ஓகேங்க சமலை. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருங்க. இந்த சைடு போனாலும் விழுந்துடுவீங்க, இந்த சைடு போனாலும் உள்ளே போயிடுவீங்க. இங்கே தான் கேர்ஃபுல்லாக போகணும். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருங்க. போயிட்டே இருக்கணுமா? ஓகேங்க. பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக போகணும். இந்த சைடு வந்தாலும் கீழே விழுந்துருவீங்க, இந்த சைடில் போயிட்டா ஒரு மாதிரியாக ஆகிடும். கரெக்டாக போயிடுங்க. கரெக்டாக போனாங்க. பார்த்தீங்கன்னா இப்படி நேராக போயிட்டே இருங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருங்களேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் ட்ரிக் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அந்த எட்டுக்கால் பூச்சி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுள்ளே போயிடலாம். எதுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கீ எல்லாமே அந்த வரைக்கும் போயிடலாம். அதுதான் இந்த ட்ரிக்கே. இப்போ லாஸ்ட் வரைக்கும் பாருங்களேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போங்க. இந்த சைடு போனாலும் உள்ளே போயிடும், இந்த சைடு போனாலும் விழுந்துருவீங்க கம்பல்சரி. ஓகேங்களா, இங்கே கட் ஆகும், அந்த கட்டுள்ளே போயிடுங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரிதா உங்களுக்கு, அங்கே பார்த்தீங்கன்னா எட்டுக்கால் பூச்சியோட வீடு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருங்க. நீங்களாம் பார்த்துப்போம், இந்த சைடு வந்தாலும் விழுந்துருவீங்க, இந்த சைடாக உள்ளே போயிடுவீங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எட்டுக்கால் பூச்சிக்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஸ்பைடர் கீ இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே எட்டுக்கால் பூச்சிக்கிட்ட வந்துட்டோம். ஓகே, சூப்பர் ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கு பூச்சி தான் பாருங்க, ஒரு லைக் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா எட்டுக்கால் பூச்சி ஓடுது பார்த்தீங்களா, இது ஃபேக்லாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்ம பக் பண்ணிக்கிறோம். இது ஒரு ட்ரிக்கு, பக் கூட இல்லை, இது ஒரு ட்ரிக்குங்க. பார்த்தீங்கன்னா எட்டுக்கால் பூச்சி அங்கே நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ நம்ம தொத்து பார்த்தீங்களா, வாடி. ஓகே வந்துட்டாங்க. எப்படி தொத்தின்னு வர பார்த்தீங்களா. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கீ எல்லாமே கீழே வந்துட்டோம். இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த ட்ரிக் என்ன பண்ணலான்னு மறக்காமல் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். அத்தனை பை கைஸ்.